ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கலில் உங்கள் வீட்டில் பொங்கல் பொங்கிருச்சா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா வர்றாங்க. அன்ஷிதா வந்த உடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஒன்மத்தெல்லாம் கக்கிற மாதிரிலாம் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த அம்மா அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏமா சொல்கிறது ஒன்று அதாவது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு இருப்பாங்கள்ல, அது இந்த அம்மா இப்போ வரைக்கும் மாற்றிக்கலைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த அம்மா வீட்டில் இருக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் இந்த அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்த எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பற்றி விட்டாங்க வெளியே. இப்போ வந்துமே பார்த்திங்க அப்படின்னா அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே என்னென்னா என்னது சௌந்தர்யாவுக்கு ஒரு பெரிய ஹக்கு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குது. இது ஹக்கா இல்லை ஆப்பான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இன்னும் போக போக நாட்களில் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் வந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, நான் வன்மத்தை கக்க மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் மேலே வன்மத்தை கக்கிட்டு இருக்கு. முத்துக்குமாருக்கு பிஆர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இந்த அம்மா இங்கே சொல்லிகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் இந்த அம்மா வரும்போதே எனக்கு என்னென்னா, இந்த அம்மாவுக்கு முத்துக்குமார் மேலே ஏதோ ஒரு காண்டு இருக்குங்க. ஏன்னா இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் சும்மா அந்த இன்டர்வியூவில் எடுப்பாங்களே, பிக் பாஸ் ஃபன் அன்லிமிட்டட்னு ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதில் எல்லோரும் யாரெல்லாம் வெளியே வர்றாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அதில் இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர் கேட்குறாரு, சும்மா ஒரு நார்மலாக ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்லும்போது உலகத்துக்கே தெரியும் முத்துக்குமாரன் தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஒரு காண்டி இந்த அம்மாவுக்கு எப்பயும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதைத்தான் இந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்கு. முத்துக்குமரனுக்கு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஆள் பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. யாருன்னு தெரியும்ல, நம்ம ரவீந்திரன் தான். அவர் வந்து வெளிப்படையாக இந்த விஷயத்த சொன்னது வந்து இந்த அம்மா எங்கேயோ பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் இந்த அம்மா தெளிவு அப்படின்றதெல்லாம் நான் நம்புறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த அம்மா உள்ளே வந்து ஒன்று பண்ணும், ஆனால் சொல்கிறத பண்ணாது, சொல்லாததை பண்ணும். இது இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணும். சண்டைன்னா இது முன்னாடி போய் நிற்கும். எனக்கு ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. ஏன்னா நார்மலாக சௌந்தர்யாவுக்கும் அன்ஷிதாவுக்கும் கோல்டு வாரே போயிட்டு தான் இருந்துச்சு. எப்படி இது வந்தோடனே எனக்கு ஒரு ஹக்கு கொடுன்னு சொல்லி சௌந்தர்யா கிட்ட ஹக் வாங்கினுச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நார்மலாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வெளியே போனவங்க ஏதோ ஒன்று பார்த்துட்டு வந்து இவங்க ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே. இதைத்தான் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா, யார் ஜெஃப்ரியாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், நம்ம அர்ணவை போட்டு பொழந்தாங்க. இப்போ இந்த அம்மா வந்து பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. என்னமோ நடக்குது. வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா, விஷால் இந்த அம்மாவுக்கு வந்து கட்டி பிடிக்கவும் அர்ணவை காட்டலை. ஆனால் சத்யா மட்டும் தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. சத்யா வந்து சாமி கும்பிட்றாரு. ஐயோ ஏதோ சேர்ந்துட்டாங்களா, சேராத லவ்வர்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்களா, இனிமே தாண்டா இருக்குது கச்சேரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இவங்களாம் பண்ணுவாங்களா? இப்படி தாங்க நான் தர்ஷிகாவை நினச்சிக்கிட்டு இருந்தேன். தர்ஷிகாலாம் உள்ளே வந்தால் வேறு லெவல் மாஸ் பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் அந்த அம்மா ஏமாற்றி தான் விட்டுச்சு. கடைசியில் பார்த்தா மாட்டினது என்னமோ நம்ம ரவீந்திரன் சார் தான் மாட்டிக்கிட்டு ரவீந்திரனை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பேசாதீங்க, நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்ட்டு. ஏமா அவர் பார்த்ததை சொல்கிறாரு. ஏன்னா அவர் மட்டுமா வந்து சொன்னார், வெளியேருந்து உள்ளே வந்த எல்லாருமே விஷாலை போட்டு பொழந்தாங்க. இன்க்ளூடிங் நம்ம சாச்சனாலாம் ப்ளே பாயின்றெல்லாம் சொன்னிச்சு. இதுக்கும் வரேன். இப்போது ரவீந்திரன் சாரை போட்டு பொலன்னு பொழந்துச்சு. எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு? அவன் பண்ணதை தானங்க நாங்கள் சொன்னோம், பண்ணாததே நாங்கள் சொல்லிட்டோன்ற மாதிரி தான் ரவீந்திரன் சார் சொல்லிகிட்டு இருந்தார். அவர் விடலையே, விட்டு வெளுத்து விட்டார். அதுக்கப்புறம் சாச்சனாவை போய் இந்த அம்மா வந்து, எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவை எதுவும் சொன்னது மாதிரியே தெரியல. ஏன் சாச்சனா இந்த மாதிரி சொன்ன, இது தப்பான ஒரு இதில் கொண்டு போய் விடுன்னு அந்த அம்மா அழுதுச்சே எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு தான் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டயத்தில் வந்து இப்படி தான் அழுதுருக்கும். என்னென்னா முத்துக்குமாரை கட்டி பிடிச்சி அழுதுருக்கும். இப்போ என்னடானா விஷாலை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கு. எதுக்குமா அழுகிற? இல்லை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம், அதுக்குன்னு இப்படியா வெளிப்படையாக பச்சையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதாங்க. ஏன்னா அன்ஷிதா உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு கிளாஷ் நடந்தாலும் நடக்கும். ஒன்று அர்ணவை வச்சு ஒரு சண்டை விஷால் கூட நடக்கும். ஏன்னா விஷால் கூடயுமே நேற்று ஒரு கிளாஸ் போச்சு அர்ணவ்கிட்ட. அர்ணவ் வந்து ஒரு விஷயத்தை வாய் விட்டுருப்பாப்புல. என்னன்னா, விஷால் வந்து தர்ஷிகா வந்து அதுக்கு ஹாப்பியான்னு சொல்லி ஒருத்தர் சிவகுமார் கேட்டதுக்கு அர்ணவ் அங்கேருந்து வாய் விட்டுருப்பாப்புல. அது நாளைக்கு அன்ஷிதா வந்தோன்னே ஹாப்பி ஆயிடுவாப்புல அப்படின்னு சொல்லி விஷாலை சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு விஷால் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிருப்பாப்புல. இப்போ ரெண்டு பேருமே உள்ளே வந்துட்டாங்க. தர்ஷிகாவும் வந்துட்டாங்க, அன்ஷிதாவும் வந்துட்டாங்க. ஆனால் விஷாலுக்கு குசி இல்லாமையாக இருக்கும்,
ஒன்றுக்கு 2 கிடச்சிருக்கையா, கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு சொல்லுவாங்களே, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, அதுதான் இப்போ நம்ம விஷாலுக்கு 2 லட்டு கிடச்சிருச்சு. என்ன சகச்ச மேனிக்கு நம்ம ஆள் விளையாடுவாப்புல. பட் டைட்டில் அடிக்க முடியாது, ஆனால் டாப் 5ல் வந்துடுவாப்புல. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தான் பணப்பெட்டி வைக்கிற மாதிரி பேச்சு ஒரு டாக் வந்துக்கிட்டு இருக்குது. ஐ திங்க் ஸ்டார்டிங் 1 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வச்ச உடனே எவன் தூக்கிட்டு போகிறான்னு தெரில. மேபி டைம் வச்சு யாரும் தூக்கிட்டு போவாங்களா, இல்லை யார் தூக்கிட்டு போவா? எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போனதுனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வந்த சீசனில் வந்து யார், பூர்ணிமா, அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு சீசன்லேயே அதிகமான அமௌண்ட் எடுத்துகிட்டு போனதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் அதில் கருத்து இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அதிகமான பணம் எடுத்துகிட்டு போனது. ஸோ இந்த சீசனில் எந்த அளவுக்கு பணம் வைப்பாங்க, எத்தனை பேர் எவ்வளோ வெயிட் பண்ணுவாங்களா, ஸோ இனிமேல் இன்னும் நிறைய வச்சா நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி யார் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா, சப்போஸ் வச்சாங்க அப்படின்னா யார் எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆளுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பவித்ரா எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இன்னொன்று விஷால் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது, இல்லைன்னா ரயன் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. இவங்க 3 பேருக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு குட்டையை குழப்பி விடணும்னு சொல்லி சௌந்தர்யா எடுத்துகிட்டு போனாலும் போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. சரி இவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அந்த அம்மா வேறு எதையா ஒன்று கிளப்பி விட்டு எதையா ஒன்று பண்ணிட்டு போயிடும். ஸோ அதைத்தான் அந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதை கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அன்ஷிதா வந்தால் யாராருக்கெல்லாம் ப்ளஸ்ஸு யாராருக்கெல்லாம் மைனஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் சைடில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ரோமோவில் நம்ம பார்ப்போம். டாட்டா, பபாய்.